Hi friends, இன்னைக்கு நாம ஒரு ஸ்டார்ட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். பன்னீர் டிக்கா. இது பண்றது ரொம்ப ஈஸிங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Hi friends, welcome to Easy QC. நான் உங்கள் மிச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க friends. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு ஒரு 1/2 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது ரொம்ப காரமா இருக்கறனால ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் गरम मसाला, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் ஓமம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் கடலை மாவு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிக்கா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. நல்லா புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. புளிப்பு இல்லை, ஒரு மீடியமாக இருந்தால் போதும்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பீசஸாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே நான் 3 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நம்ம அதெல்லாம் அதில் அந்த தயிர்க்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர்க்குள்ளே எல்லாம் இந்த மாதிரி ஈவனாக ஸ்கொயராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆனியன்ஸு, அதுவும் வந்து பெரிய வெங்காயம் வந்து அதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது அப்படியே ஒவ்வொன்றா இப்படி எடுத்துட்டால் போதும் நமக்கு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. நம்ம பன்னீர் டிக்கா தான் பண்ண போகிறோம், அதனால பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோடது. அது நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துனா பவுல் பத்தாமல் வந்துருச்சுங்க. அதனால நான் ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த தயிரெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சோக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது அவ்வளோதான். இனி வந்து நம்ம இது ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் நம்ம. இப்போ இது அப்படியே இந்த பவுல் அப்படியே 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிக்கா ஸ்டிக்கில் அது வந்து இப்படி சென்டரில் வச்சு ஹோல் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், அப்புறம் பன்னீர், அப்புறம் திருப்பி கேப்சிகம், ஆனியன், பன்னீர், அந்த மாதிரி நம்ம அடுக்கிட்டே போகலாங்க அந்த குச்சியில். இந்த பன்னீர் ஸ்டிக்ஸ் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. க்ரோசரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். தோசைக்கல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கீழேலாம் படுற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆகும்போது நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கலாங்க. 4 சைடும் நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டார்டர், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த பன்னீர் டிக்கா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.